ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். நாள்தோறும் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 68வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் கடைசியில் சில ஸ்லோகங்களில் ஞான யோகம் பற்றியும், ஞான யோகத்தில் புலன்களை எப்படி அடக்கணும், மனசை எப்படி அடக்கணும், புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும், கட்டுப்படுத்தினா என்ன, அதை தாண்டி நம்மளோட முயற்சியால் மட்டும் புலன்களையும் மனசையும் நம்ம கட்டுப்படுத்திட முடியாது, பகவானுடைய அருள் கண்டிப்பாக தேவைன்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 69, 70, 71வது ஸ்லோகங்களை பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி போய்க்கணும். அதாவது கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, ஞான யோகம்ன்ற பகுதி 53வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா. ஞான யோகத்தினுடைய 4 நிலைகள் என்ன, 4 படிக்கட்டுகள் என்னன்னு பார்த்தோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். முதல் படிக்கட்டு யதமான சம்ஞை, அதாவது எதை பார்க்கக்கூடாதோ, கேட்கக்கூடாதோ, சாப்பிடக்கூடாதோ அதிலிருந்தெல்லாம் விலகி இருக்கணும் அப்படின்றது. அதாவது நம்ம புலன்கள் எதெல்லாம் தேடி போகுதோ, கண்ட விஷயங்கள் தேடி போகக்கூடிய விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணுன்றது தான் முதல் படியான யதமான சம்ஞை. 2வது படியான வத்திரேக சம்ஞை, விருப்பு வெறுப்புகளையும் விலக்கிடணுன்றது. 3வது படியான ஏகேந்திரிய சம்ஞை, மனசுலேருந்தும் ஆசைகளை விலக்கிடணும். 4வது படியான வசீகார சம்ஞை தான் மொத்தமாக ஒரு வாசனை கூட தெரியாமல், ஒரு சுவடு கூட தெரியாமல் எல்லா ஆசைகளையும் விலக்கிடணும் அப்படின்றது. இந்த 4 படிகள் பார்த்தோம். இப்போ இந்த 4 படிகளுக்கும் நம்ம பார்க்க போகிற அடுத்த 3 ஸ்லோகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 4 படிக்கட்டுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பயன், இப்போ இந்த நிலைக்கு போகிறோம் அதனால என்ன அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அதை பகவான் சொல்கிறாரு. வசீகார சம்ஞை அப்படின்ற அந்த நிலைக்கு போயிட்டா என்ன, ஏகேந்திரிய சம்ஞை அப்படின்ற அந்த நிலைக்கு போயிட்டா என்ன அப்படின்றது தான் பகவான் சொல்ல போகிறாரு. இப்போது நம்ம 55வது ஸ்லோகம் 4வது படி பார்த்தோம். அதாவது வசீகார சம்ஞைன்றது ஒரு வாசனை கூட, அந்த ஆசைகளினுடைய ஒரு சுவடு கூட தெரியாத அளவுக்கு நம்ம விளக்கக்கூடிய அந்த நிலை. அந்த நிலைக்கு என்ன பயன்றத இப்போது 69வது ஸ்லோகம் மூலமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக அதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்துடலாம். இப்போது விலங்குகள், பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் சிலத்துக்கு காலையில் நல்லா கண்ணு தெரியும், இரவு நேரம் தெரியாது. அப்போ இரவு நேரத்தில் தன்னோட வீட்டுக்குள்ளேயோ கூட்டுக்குள்ளேயோ போய்க்கும். இப்போ காக்காவுக்கெல்லாம் பார்த்தா பகல் நேரத்தில் நல்லா கண்ணு தெரியும், ஆனால் இரவு நேரம் கூடு போய் அடைஞ்சிடும், ஏன்னா கண்ணு தெரியாது. ஆனால் இது ஆந்தைக்கு இரவு நேரத்தில் தான் நல்லா கண்ணு தெரியும், பகல் நேரம் அவ்வளவா வெளியில் சுற்றாது. அதுபோல தான் இந்த உலகத்துலேயும் பல மனுஷங்களுக்கு, அதாவது புலன்களை அடக்கினவங்களுக்கு எது இரவா எது இருட்டாக இருக்கோ அது மற்றவங்களுக்கு, புலன்களை அடக்கினவங்களுக்கு அது பகல் வேலையாக இருக்குது. அதே போல் அவங்களுக்கு எது பகல் வேலையாக இருக்கோ புலன்களை அடக்கினவங்களுக்கு அது இரவாக இருக்குது. இது இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். 69வது ஸ்லோகம். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமே யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. சர்வபூதானாம், எல்லாருக்கும், அதாவது புலன்களை அடக்க முடியாதவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இல்லையா, மெஜாரிட்டி அவங்க தான். அதனால் எல்லாருக்கும் சர்வபூதானாம், யா எது, நிஷா இரவு நேரமாக இருக்குமோ, இருட்டாக இருக்குமோ. அதாவது இந்த இடத்துல இருட்டுன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் புலன்களை அடக்க முடியாதவர்கள் இல்லையா. அப்போ புலன்கள் அடக்கலைனாலே அவங்க ஆத்ம தரிசனம்ன்ற நிலைக்கு வரல. அதாவது ஆத்மாவுடைய உண்மையான புரிதல் அவங்களுக்கு இல்லை. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆத்ம விஷயங்கள் இருட்டாக தானே இருக்கும், அதாவது ஒன்றும் தெரியாமல் தானே இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க.
எல்லாருக்கும் எது இரவாக இருக்கோ இந்த எல்லாருக்கும்ன்றது புலன்களை அடக்காதவர்களுக்கு. தஸ்யாம் அதே விஷயத்தில் சம்யமி புலன்களை நல்லா அடக்கினவங்களுக்கு ஜாகர்த்தி பகல் வேலையாக இருக்குது. இங்கே பகல் வேலைன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆத்மா விஷயங்கள் நல்ல புரியுது அவங்களுக்கு, அதில் ஆத்ம விஷயம் பற்றி நல்ல சிந்தனம் இருக்குது, அதை பற்றியே யோசிக்கிறாங்க நினைக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வரியில் பூதானி அதே போல் எல்லாருக்குங்கும்போது திரும்ப இங்கே புலன்களை அடக்காதவங்களுக்கு எஸ்யாம் எந்த விஷயத்தில் ஜாகிரதி விழிப்புணர்வோடு இருக்காங்களோ, இந்த இடத்துல இந்த விஷயங்கள் இவங்க விழிப்புணர்வோடு இருக்காங்கங்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? புலன்களை அடக்காதவங்கன்னா அப்போ அவங்க விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கும்? உலக விஷயங்கள், மற்ற எல்லாம் அந்த சுகங்கள், உலக விஷயங்கள். அப்போ அது அவங்களுக்கு பகல் வேலையாக இருக்குது. அதே இது முனேகே புலன்களை அடக்கினவங்களுக்கு, ஆத்மாவை பற்றியே தியானம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சானிஷா பஷ்யத்தோ அதையே அவங்க இரவாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனம், அவங்களோட தியானம், அவங்களோட நினைப்பு எப்போவுமே ஆத்மாவை பற்றி மட்டுமே. அதனால அவங்களுக்கு உலக விஷயங்கள் பற்றி அவ்வளவு தெரியலை, அதில் ஈடுபாடு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது புலன்களை அடக்கினவங்களுக்கு எந்த விஷயத்தில், அதாவது ஆத்ம விஷயத்தில் அவங்களுக்கு இருட்டாக இருக்கோ அது புலன்களை அடக்காதவங்களுக்கு ஆத்ம விஷயத்தில் இருட்டாக இருக்குது. அதே இது புலன்களை அடக்கினவங்களுக்கு ஆத்ம விஷயம் பற்றி நல்லா தெரியுது. அதே போல் புலன்களை அடக்காதவங்களுக்கு உலக விஷயங்களில் நல்லா தெரியுது, அதில் கெட்டியாக இருந்துக்கிறாங்க. ஆனால் புலன்களை அடக்கினவர்கள், முனிவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, முனிகள், அதுவே அவங்களுக்கு இருட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போது இதை ஒரு உதாரணத்தோடு நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்லா அப்போ மனசில் நமக்கு பதிஞ்சிரும். பிரகலாதன். எப்படி பிரகலாதன்னா, பிரகலாதனுடைய அப்பா ஹிரண்யகசிப்பு பிரகலாதனை எவ்வளவோ தடவை கொலை செய்ய முயற்சி செஞ்சான். விஷம் கொடுத்து, நெருப்பில் தள்ளி, மலையிலேருந்து உருட்டி விட்டு, யானையால் மிதிக்க சொல்லி அப்படின்னு. இப்போ இந்த விஷம் கொடுக்கும்போது பிரகலாதனுக்கு அது விஷம்னே புரியல, விஷம்னே பார்க்கல பிரகலாதன். அந்த விஷத்தினுடைய நீல நிறத்தை பார்த்துட்டு மகாவிஷ்ணுவனுடைய நிறம் மாதிரி இருக்கே இந்த நீல நிறம்னு தான் பிரகலாதனுக்கு தோணுச்சு. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, பிரகலாதனுக்கு உலக விஷயங்கள் விஷம்ன்றது விஷமாக பார்க்க முடியல. ஏன்னா அது உலக விஷயமா இருக்கு, அது தெரியல. அதே இது அதை பார்க்கும்போது பகவான் ஞாபகம் வரார் இல்லையா, பகவான் மாதிரி இந்த நிறம் இருக்கே அப்படின்றது பிரகலாதனோட மனசுக்கு தோணுதுன்றதுனால ஆத்ம விஷயத்தில் அவர் நிறைய அதிகமாக நினச்சதுனால தான் ஆத்ம தரிசனம் அதுக்கு பிறகு பக்தியும் முத்தி இந்த ஒரு நிலையில் இருக்கார். அப்போ பிரகலாதன் வசீகார சம்யன்ற இந்த நிலையில் இருக்காருன்றதை நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதனுடைய பயன் என்னன்னா, பகவான் பிரகலாதனுக்கு ஒன்றுமே ஆகாமல் காப்பாற்றிட்டார் இல்லையா. நெருப்பில் தள்ளி விடும் போதும் சரி, விஷம் கொடுத்தும் போதும் சரி, மலையிலேருந்து உருட்டி விட்டும் போதும் சரி, பகவான் காப்பாற்றிட்டார் பிரகலாதன். ஆனால் பிரகலாதன் இதை எதிர்பார்த்து செய்யலை, இதுதான் பயன் கிடைக்கும்லாம் பிரகலாதன் செய்யலை. பிரகலாதன் உண்மையான பக்தியை தான் காமிச்சார். ஆனால் அதுக்கு பகவான் கொடுத்த அருள் எது, ஆசீர்வாதம் எது, பகவான் பார்த்துக்குவார் அப்படின்றது தான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.